ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா புளிச்சக்கீரை துவையல் தான் செய்ய போகிறோம். ஆல்ரெடி ஒரு புளிச்சக்கீரை துவையல் நம்மளோட சேனலில் இருக்குது. அது ஒரு மெத்தடு. இப்போ இது நம்ம மசாலாலாம் வறுத்து நம்மளே அரைச்சி சேர்க்குற மெத்தடு. அந்த மெத்தடும் நம்ம சேனலில் இருக்குது. அதையும் போய் பாருங்க. இப்போ தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. புளிச்சக்கீரையை நல்லா கீரையை கிள்ளிட்டு கீரையை மட்டும் அலசி எடுத்து வச்சாச்சு. இப்போது ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் நான் கருப்பு உளுந்து ஆட் பண்ணுறேன். இதை போட்டு நல்லா நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். அது நல்லா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு வறுபடணும். அப்போ தான் நம்ம வறுத்து பொடி செய்யும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணுறோம். அப்புறம் 1/2 ஸ்பூன் வெந்தயம் கம்மியாக தான் ஆட் பண்ணுறோம். ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். நல்லாவே ஆட் பண்ணி இப்போ அதையும் சேர்த்து இது கூட வறுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியா இருக்கு இல்லையா, அதையும் 1 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து அரைக்கிறோம். இப்போ அது கூட ஒரு 10 மிளகாக்கு ஆட் பண்ணிக்கிறோம். காஞ்ச மிளகா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். நான் நல்ல ஒரு பெரிய கட்டு அதுக்காக இதை ரெடி பண்ணியிருக்கேன். 10 மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாக இருந்தது கீரைனா குறைச்சிக்கோங்க, இல்லை காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களால கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு தட்டில் கொட்டி அதை நல்லா ஆற வைக்கிறதுக்காக வச்சாச்சு. இப்போது எண்ணெய் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு பூண்டு நல்லா அந்த எண்ணெயிலே கலர் மாறுற அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் புளிச்சக்கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை லைட்டாக அப்படியே திருப்பி விடணும். அது உங்களுக்கு நல்லா வதங்கணும். புளிச்சக்கீரை வதங்குச்சின்னா நம்ம இவ்வளோ போட்ட கீரை பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சமாக சுருங்கிடும். அதை பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கலர் மாற அப்படியே உள்ளே அமுங்குது பாருங்கள். கீரை நல்லா இந்த அளவுக்கு வந்துடுச்சு பாருங்கள். அந்த பூண்டும் கீரையை மட்டும்தான் இருக்குது. அதை நம்ம இந்த கெடாயிலேயே நம்ம இப்போ பெரட்டி எடுக்க போகிறோம். இதில் நம்ம எதுவும் மிக்சியில் போட்டு அரைக்கிறதோ கடையிறதோ அந்த மெத்தட் இல்லை. இந்த கெடாயிலேயே நம்மளுக்கு முடிஞ்சிடும் இந்த வேலை. ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாகவும் இருந்தது. இப்போ அந்த மசாலா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போயே பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதை அரைக்கிறோம். நல்ல ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடராக போட்டோம்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் குறன்னு இருந்தால் தான் அது நமக்கு சாப்பிடும்போது அப்படியே கொஞ்சம் ஆட் ஆகும். இப்போது அதை எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம் ஒரு கிண்ணத்தில். இப்போது அந்த கீரை நல்லா வதங்கியிருக்கு பார்த்திங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஹேண்ட் பிளெண்டர் வச்சுருக்கேன். அது இல்லைன்னா நீங்கள் ஸ்மாஷர் வச்சு கூட நல்லா அதை கலந்து விடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா லைட்டாக அப்படியே கடைஞ்சி விட போகிறோம். நம்ம இல்லை மற்ற வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஹேண்ட் பிளெண்டர் நம்ம சூடாக கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. நல்லா இதில் போட்டு இப்படி பண்ணி விட்டுட்டு அது நல்லா இந்த அளவுக்கு ஆனதும் பொறுமையாக சிம்மில் வச்சுட்டு போகிறோம். சிம்மில் வச்சுட்டு அதை அப்படியே நம்ம அதில் கொஞ்சமாக வேணுன்னா நீங்கள் சைடில் கூட எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பொறுமையாக அப்போ கிளறி விட போகிறோம். இப்போ அதுக்கு நம்ம இந்த பக்கம் நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். அதில் கடுகும் பெருங்காய பொடியும் ஆட் பண்ணுறோம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 2 காஞ்ச மிளகா கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை இதில் ஆட் பண்ணுறோம். நல்லா போட்டு 2 ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கோம். இந்த பொடி நீங்கள் வேணால் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரியலில் அந்த மாதிரி வேறு இதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா இந்த எண்ணெயில் நல்லா ரெடி ஆனதும் இப்போ அதை எடுத்து நம்ம இந்த புளிச்சக்கீரையில் ஆட் பண்ணி மறுபடியும் சிம்மிலேயே அடுப்பை வச்சு அப்படியே கலந்து விட போகிறோம். நம்ம இதில் இருக்கிற எண்ணெயும் இந்த பொடியும் இது நல்லா சேர்கிற அளவுக்கு கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு லாஸ்ட்டில் எப்படி இருக்குன்றது மட்டும் பாருங்கள். இந்த புளிச்சக்கீரை நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். புளிச்சக்கீரையில் நிறைய விட்டமின் சி இருக்குது, அயன் சோர்ஸ் இருக்குது. பொதுவாகவே கீரையில் எல்லாத்துலேயுமே ஃபைபர் இருக்கும், உங்களுக்கு கால்சியம் இருக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நம்மளோட செல்ஸ்லாம் டேமேஜ் ஆகாமல் நம்மளை பார்த்துக்கோம். அதுக்காக தான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல். இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம வீக்லி 3 வீடியோஸு டெய்லி ஷார்ட்ஸ் போடுறோம். கண்டிப்பாக பாருங்கள்.
அவ்வளோதான். அந்த பாருங்கள் சூப்பராக அது எண்ணெய் தனியாக அது தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அதை ஒரு வேறு பவுலுக்கு மாற்றிட்டு அப்படியே சுட சுட செஞ்ச உடனே நாங்கள் சாதத்தில் போட்டு நானும் எங்கள் அத்தையும் சூடாக அப்படியே பிசைஞ்சு கையோடு சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அந்த பூண்டுக்கும் அதுக்கும் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இன்னும் நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.